நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாசமா என்னடா இது நம்ம தீபிகாவுக்கு பாசமா? ஆமாங்க, தீபிகாவுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தை மேல உசுரே வச்சுன்னு இருப்பாங்க. இந்த சமயத்துல தாங்க நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி அந்த சமயத்துல நான் விஜய் அப்பாவை பார்த்தேன். அவனை டாடா அப்பாவை என்னால பார்க்காம இருக்க முடியாது, டாடா அப்பாவுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி இருக்கு, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆடுறாங்க. அந்த சமயத்துல வெண்பாவை நிஷா வந்து கட்டுப்படுத்த பாக்குறாங்க. யாரு கட்டுப்படுத்தினாலும் கீழே உருண்டு பிறண்டு கதறி கதறி தேம்பி தேம்பி ஆடுறாங்க. அதை பார்த்து ஒரு பக்கம் நமக்கே கஷ்டமா இருக்கு. அப்பாவை பார்க்கணும்னு எசன்த்துல அப்புறம் குழந்தைக்கு எதனா ஆயிருப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம மல்லியை அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு உள்ள போகும்போது ஒரு அதிகாரி கண்ணு இருக்கா, கான்ஸ்டபிள், அவர்கிட்ட இந்த மாதிரி குழந்தைக்கு அப்பா பார்க்கணும் ஆசையா இருக்கு, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ மேடம், நீங்க வந்தா விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தீபிகா மேடம் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ட்ரிக்டா. அவங்க வந்தாங்க எங்களை அவ்வளவுதான் அடி பொழந்துருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு எங்க வேலைக்கே உழ வச்சிருங்க போல இருக்கு, எங்களால கண்டிப்பா முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிடுறாரு. சார் அப்படி சொல்லாதீங்க, குழந்தை அது அழுது சார், கதறி கதறி அழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல நம்ம தீபிகா ஆல்ரெடி நம்ம விஜய கொடுமை மேல கொடுமை பண்ணணும், அவன் உண்மையை சொல்ற வரையும் அவனை அணு அணுவா சித்திரவதை பண்ண, அவனை சிம்பிளா விட்டுறக்கூடாது. அவனை அடிக்கிற அடியில அவனே உண்மையை சொல்லிட்டு ஐயோ துண்டா காணும் துணியா காணும்னு உண்மையை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடணும். அந்த மல்லியை அரெஸ்ட் பண்ணி சும்மா ஊமை குத்தணும், அவன் ஜெயிலு இருந்து கட்டந்து சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க நம்ம தீபிகா. என்ன தீபிகா இதெல்லாம் நியாயமா? தீபிகா மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யல, மல்லி ரொம்ப நல்லவங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம். அந்த சமயத்துல வந்து மல்லி கிட்ட சண்டை போட பாக்குறாங்க. எங்க அப்பாவை பார்க்கணும், பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு ஆள்றா வெண்பா. அதை பார்த்துட்டு உடனே பார்க்கணுமே நம்ம தீபிகா வந்து மல்லி கூட எதுவுமே பேசாம அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு லாக்கப்பை திறந்து விட்டு வாங்க விஜய் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அழைச்சி வைக்கிறாங்க. என்னடா இது, இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பேசணுங்க, இதுல வந்து வீக் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெண்பா கட்டி பிடிச்சி டாடா சாப்பிட்டீங்களா இல்லையா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சாப்பிட்டே இல்லையா, நீங்க இல்லாம நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, கான்ஸ்டபிள் சாப்பாடு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க பிரியாணி. அதை வந்து நம்ம விஜய் இருந்து ஆசை ஆசையா வெண்பா கூட்ட, வெண்பா ஒரு பக்கம் அப்படி விஜய் கூட்ட, ரெண்டு பேரும் மாறி மாறி அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. தண்ணியும் கொடுக்குறாங்க. நம்ம மல்லி ஆனந்த கண்ணீர் இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம், உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, ஆனா நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் மனசாலும் நீங்க குழந்தை தான், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் உன்னை கரெக்டா தான் புரிஞ்சுக்கிறேன் மல்லி, நான் யாருக்கும் அகைன்ஸ்டா இருக்க மாட்டேன், யாருக்கு இருக்கணுமோ அவளுக்கு இருப்பேன். அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும், பச்செல்லாம் குழந்தை, அவளுக்கு என்னமே தெரியாது. அவங்க அப்பா எந்த ஒரு தப்பும் செய்யாம ஜெயில உட்காந்து இன்னொருத்தருக்காக கழித்துன்னு இருக்காருன்ற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியாது. இனிமே அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால தான் நான் இப்ப இதை பண்ணேன். இதை பார்த்து உனக்கு புத்தி வராம, புத்தி வந்துச்சான உண்மையான குற்றவாளி இங்க வந்து சரண்டர் ஆயிட்டா நல்லது. விஜய் ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பாரு. இல்ல விஜய் அடிக்கிற அடியில தொவிக்கிற தொவில அவனே உண்மையா சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு அடிங்க மரணமா அவ்வளோ. இப்ப நீயா புரிஞ்சுக்கிட்டு நீயா உண்மையை ஒத்துக்கிட்டா சந்தோஷம் மகிழ்ச்சி. இல்ல முடியாது, நான் பண்ணல இன்னல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாயிலே இந்த வாய் சவடால் விட்டுன்னு வாய் கதை விட்டுன்னு சுத்தினுக்கிற பத்தியா, அதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே மண்டை ஒரு பக்கம் சூடு ஏறும். எனக்கு சாதாரணமாகவே மண்டை சூடு, இதுல என்கிட்ட தேவையில்லாம வச்சுக்கிட்டேன் மவளை, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே என் மேல தப்பு இருக்கு, நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. என்னப்பா இப்படி எல்லாம் சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொன்னாதானே எங்களுக்கு புரியும். அதை விட்டு ஒரு பக்கம் நாசூக்கா பேசின்னு இருக்கீங்க உங்களுக்குள்ளவே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்வி எழப்படுது. சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல கதிரேசனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் வெண்பா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனா அவளை யார் போக சொன்னது, அந்த மல்லிக்கு தான் கொஞ்சம் கூட மண்டையில மசாலா எல்லாம் குழந்தைய போய் அந்த நேரத்துக்கு கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை எப்படி அழிஞ்சு தெரியுமாப்பா, எனக்கு வேற வழி தெரியல. வெண்பா இதே மாதிரி அழுந்துட்டு இருந்தா அப்புறம் அவளுக்கு ஸ்ட்ரோக் இது எதனா வந்திருக்கு, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, அதனால தான் நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரி ஓகே நீ சொல்றதுல வாஸ்தவம் இருக்கு, அதனால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவர் இருந்து மல்லி கிட்ட சொல்றாங்க, மல்லி கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவேன், நீ எந்த காரணத்தை கொண்டும் மாத்தி மாத்தி பேசுறாத, இதுக்கு முன்னாடி என்ன பேசி வச்சிருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவியோ. அந்த தீபிகா குழந்தை விஷயத்துல கொஞ்சம் நல்லவங்கள தான் இருக்கா, இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் உன்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமையில தான் குறிக்கோளா இருக்கா. என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. உனக்கும் அவளுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ விட்ட குறையோ தொட்ட குறையோ இருக்கு. அந்த பகை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணா மட்டும்தான் அவள் உன்னை விடுவா, இல்லைன்னா உன்னை கண்டிப்பா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன விஜய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஷாக்கிங்க கேட்க, நீ ஷாக்கா கேட்கற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்துன்னு இருக்கு, நல்லா யோசிச்சு வரையல எங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஐயோ விஜய் நான் எங்கேயோ பார்த்ததில்ல, பார்த்துருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கா
அதை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, முடிஞ்சிச்சு, இதை பத்தி இனிமே பேச வேண்டாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்ற அடுத்தடுத்த விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆலோசனை பண்ணி போயினே இருக்கலாம். அதை விட்டு இதுலயே ஒரு பக்கம் இருந்தாலும் இதே நம்ம மைண்டை ஒரு பக்கம் குலாப்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாலும் அதே சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய போறாங்க. யாருடா செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாத நினைக்க முடியாத விஷயத்தெல்லாம் செய்ய போறாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கான முதல் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் இருந்துன்னு போயிட்டு இந்த மாதிரி மல்லிதான் கொலை பண்ணது, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா போயிட்டு அதான் இதுக்குள்ள சொல்ல போறாரு. அவர் சொல்ற வாக்குமூலத்தை வச்சுதான் நம்ம மல்லி அரெஸ்ட் பண்றதா இல்லையான்னு யோசிப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இவர் எங்க மாட்டிக்க போறாரோ அப்படின்ற ஒரே காரணத்தால தான் மல்லியை மாட்டி விட பாக்குறாரு. யோ கதிரேசா, நீ தப்பிக்கிறதுக்கோசரம் ஒரு குடும்பத்தவே அழிக்க பாக்குறேன், நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும், அப்ப சுடரை யார் கொலை பண்ணது, சுடருக்கு அந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அப்ப யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த யார் என்ற பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வர யாருன்னு. கூடிய விரைவில் நீங்களே பார்த்து ஒரு பக்கம் ஆட இவங்க தானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆக போறீங்க, பார்க்க தான் போறீங்க அப்படின்ற விஷயத்தை நாமளும் ஒரு பக்கம் சொல்லிடலாம். சரி, முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.